Vibes with Vaishu. இந்த வீடியோ என் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ, என்னோட இன்ட்ரோ வீடியோ. இந்த சேனலில் நான் என்னென்னலாம் ஷேர் பண்ணுவேன் அப்படின்றத ஒரு குயிக்காக பார்த்துடலாம். என்னோட லைஃப் ஸ்டைல் ஷேர் பண்ணுவேன். என் லைஃப் ஸ்டைல் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னா என்னோட டே இன் மை லைஃப், நான் என்னென்னா டே த்ரூவாக என் டேயில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன், நான் என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ணுறேன், எக்ஸசைஸ், யோகா, குக்கிங் ரெசிபீஸ், இந்த மாதிரி என்னோட டே ஃபுல்லாக என்னெல்லாம் வந்து நான் ஒர்க் பண்ணுறேனோ, ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேனோ அது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அது எல்லாமே இன்ஃபர்மேட்டிவாக தாங்க இருக்கும். எதுவுமே ஆக்வர்டாகவோ இல்லை போரிங்காகவோ இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸாகவோ இருக்காது. ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும். அந்த மாதிரி ரிவ்யூ வீடியோஸும் இருக்குங்க. லைக் ப்ராடக்ட் வீடியோ, ஆன்லைன் ஆப்பில் இருக்குல்ல, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, இந்த மாதிரி மிந்த்ரா, அந்த மாதிரி ஆன்லைன் ஆப்பில் இருந்து ப்ராடக்ட் வாங்கி அதை வந்து ரிவ்யூ பண்ணுவேங்க. ப்ராடக்ட் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸு, கிச்சன் திங்ஸு, மேக்கப் ப்ராடக்ட்டு, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்கி ரிவ்யூ பண்ணுவேன். அன்பாக்சிங் வீடியோஸும் ஷேர் பண்ணுவேன். வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ட்ராவல் வீடியோஸ் இருக்கும். சப்போஸ் நான் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறேன், ஏதாவது ஊருக்கு ட்ராவல் பண்ணுறேன்னா அந்த மாதிரியான வீடியோஸ் லைக் வீலாகிங்கும் இருக்குங்க. என்னோட டயட் பிளான், டயட் ரொட்டீன் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுவேங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 10 kg வந்து நான் வந்து குறைச்சிருக்கேன் ஒரு 6 monthஸில். ஸோ என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை கூட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க. இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அது போக வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் புட்டிக்லாம் இருக்குல்ல, லைக் எல் புட்டிக், கே புட்டிக், இந்த மாதிரியான ஃபேமஸ் ஆன்லைன் புட்டிக்கில் இருந்து சாரீ வாங்கி அதை வந்து ரிவ்யூ பண்ணி போடுவேங்க. இந்த ரிவ்யூஸ் எல்லாமே ஜென்யூனாக தாங்க இருக்கும். எனக்கு என்ன தோணுதோ, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன். அது கண்டிப்பாக உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். என்னோடய கண்டென்ட் எல்லாமே முழுக்க இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, இது போக வேறு என்னெல்லாம் என் கண்டென்ட்டில் இருக்குன்னா நிறைய மூவிஸ் பார்த்து ரிவ்யூ பண்ணுறது, வெப் சீரிஸ் பார்த்து ரிவ்யூ பண்ணுறது, இந்த மாதிரியான மூவி ரிவ்யூ, வெப் சீரிஸ் ரிவ்யூ, இது கூட நான் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க. ஸோ வைடாக இருக்குங்க. வைட் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட் வந்து என் சேனலில் இருக்கும். அதனால என் சேனலை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாரத்தில் எப்படியுமே ஒரு 2 to 3 வீடியோஸ் நான் வந்து ஷேர் பண்ணி சரி, நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய யூடியூப் சேனலுக்கு ஒரு வீடியோ எடிட்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் வந்து மேரீட். என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடிட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது போக நான் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர். வீட்டில் இருந்து ஆன்லைன் ஆர்டர் எடுத்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொரியரில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ட்ரெஸ் மீன்ஸ் மேக்ஸி, அனார்கலி, கவுனு, இந்த பார்ட்டி வியர்ஸ், அப்புறம் ஃபேமிலி காம்போ, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணி நான் வந்து கொரியர் பண்ணுறேங்க. இந்த மாதிரி ஒர்க்ஸுமே நான் வந்து பார்த்துக்கிட்டு இந்த யூடியூப் சேனல் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேட்டிவ் பிளாட்ஃபார்மாக நான் வந்து இப்போ வந்து யூடியூப் சேனலோட வைப்ஸ் வித் வைஷு சேனலை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணணுங்க. அதனால் இப்போ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த வீடியோலேயே நான் ஒரு கண்டென்ட்டோடு தான் வந்திருக்கேன். நான் வந்து ஒரு ஆன்லைன் பொட்டிக்கில் சாரீ வாங்கியிருக்கேன். அதை வந்து நான் ரிவ்யூ பண்ணேன். இதுதான் அந்த சாரீ. ப்ளவுஸு, இது வந்து ப்ளவுஸ் சிம்பிளாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பேக் சைடில் இந்த மாதிரி பார்டர் டிசைன் கொடுத்துருக்கேங்க. ஹேண்ட் வந்து 3/4 ஸ்லீவ் வித்து பஃப் ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக தான் இருக்குது. ஆரி ஒர்க்லாம் பண்ணலை, ரொம்ப சிம்பிளாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சாரீ பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து செல்ஃப் கலர் தாங்க. சாரீக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கிடையாது, செல்ஃப் கலரில் தான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. சாரீ வந்து கிராண்டாக இருக்கனால ப்ளவுஸ் ரொம்ப சிம்பிளாக நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சாரீ பாருங்கள், இந்த மாதிரி ரெட் கலர் சாரீ வித் காப்பர் ஜரியில் கொடுத்துருக்காங்க. காப்பர் ஜரியில் பாடி ஃபுல்லுமே புட்டா டிசைன் வந்துருங்க. க்ளோஸர் வியூ காமிக்கிறேன். பாடி ஃபுல்லாமே புட்டா டிசைன் வந்துடும். அது மாதிரி இது பார்த்தீங்கன்னா பார்டரில் வந்து மாங்காய் டிசைன் வந்துடும். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃபுல்லாக. இது வந்து பல்லு டிசைன். ஃபுல் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் வரும். அண்ட் பேக் ஹிப்பில் சுற்றுவோம்ல, அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. டிசைன் இல்லாமல் ப்ளெயினாக வருது. ரிமைனிங் எல்லாமே வந்து ஃபுல்லாக புட்டா டிசைன், காப்பர் சாரீ ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இந்த சாரீ வந்து இதோட ப்ரைஸ் வந்து
1750 அந்த ரேஞ்சில். ஏன்னா நான் வந்து 2022 இந்த சாரீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அவங்க பொட்டிக் புட்டிக் இருக்குல்ல, அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த சாரியை. எனக்கும் ஆர்டர் பண்ணுறப்ப ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஏன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம், அமௌண்ட்டும் அதிகம், நல்லா இருக்குமோ என்னவோ அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் நான் இருந்தேன். பட் 1 வீக்லேயே சாரீ வந்துருச்சு. சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்தது, கலருமே நல்லா இருக்குதுங்க. இந்த சாரீ வந்து நான் 4 டைம்ஸ் நான் வந்து வியர் பண்ணிட்டேன். ஒரு சரி வந்து வெளியில் வரதோ இல்லை சரி குத்துறதோ இந்த மாதிரி எந்த விதமான இஷ்யூஸ்மே இந்த சாரியில் இதுவரையுமே இல்லைங்க. நான் வந்து சாரீ வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னாங்க. ப்ளீட்ஸுமே நல்லாவே விழுகும் ஒரு சாரியில். இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல அந்த சாரீ. கலருமே பிரைட்டாக இருக்கும், சாரீ ஃபுல்லாமே கிராண்ட் லுக்கில் இருக்கும். அதனால இந்த சாரீ வந்து நான் என்கேஜ்மெண்ட் தான் வியர் பண்ணேன். இந்த மாதிரி கிராண்டாக இருக்கிறதுனால சரி என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்தேன். ஆக்சுவலாக நான் வந்து ப்ளீட் பண்ணியிருப்பேன். ப்ளீட்டிங்குமே நல்லாவே விழுங்க, அயன் பண்ணணும்னு கூட அவசியமே கிடையாது, ப்ளீட் நல்லாவே விழுகும். அவங்க வந்து சிங்கிள் ப்ளீட்டில் போட்டிருப்பாங்க. இந்த சாரீ வாங்கின டைமில் இந்த சாரீ வந்து அவங்க பேஜில் நல்லா ஹிட் ஆச்சு. ஏன்னா அந்த ஷார்ட்ஸ் நிறைய வியூஸ் போயிருக்குது. ஸோ சாரீ வந்து நல்லா இருக்குது, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் இவங்க பொட்டிக்கில் எதுவும் சாரீ வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே ஷேர் பண்ணுங்கள். என்னோட ரிவ்யூஸ் எல்லாமே ஜென்யூனாக தாங்க இருக்கும், எந்த வித ப்ரொமோஷனுமாக இருக்காது. அந்த மாதிரி எந்த வித ஃபேவரபிளாகவும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணியும் நான் வீடியோ போட மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அப்படின்ற ஒரு ஜென்யூன் ரிவ்யூவாக தாங்க என்னோட ரிவ்யூ கண்டென்ட் எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து நல்லா இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஃபுல்லாக ஓப்பனாக என்னால் சொல்லிட முடியாதுங்க. ஏன்னா அப்படி சொல்லிட்டோன்னா சில பேர் காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரைக்லாம் நான் வாங்கணும்னு விரும்பலைங்க. ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரிவ்யூ வந்து ஜென்யூனாக தாங்க இருக்கும். நல்லா இல்லைன்னா, ஒரு வேளை நல்லா இல்லைன்னா நான் அதை வந்து வேறு மாதிரி சொல்லுவேங்க. சரிங்களா? ஆனால் இந்த சாரீ உண்மையிலே நல்லா இருக்குங்க. உண்மையிலே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி, ஓகே. அடுத்தடுத்து நம்ம வந்து நிறைய பொட்டிக்கில் சாரீ வாங்கி ரிவ்யூ வந்து பார்க்கலாங்க. சரிங்களா? இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோட வைப்ஸ் வித் வைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். உங்களோட சஜஷனும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நானும் மாற்றிக்குவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.